பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை சபிக்காதீர்கள். இதை குறித்து தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். தாய் தகப்பனார்கள் இப்போ தங்களுடைய பேச்சை பிள்ளைகள் கேட்கலையோ, அப்போது என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படி சபிச்சு தள்ளுவாங்க. நீ உருப்பிடவே மாட்ட, நீ தேரவே மாட்ட, நீ விளங்காமல் போவ, என் வார்த்தையை கேட்கலல்ல, நீ நல்லாவே இருக்க மாட்ட, பெரியவனான பிறகு கல்யாணம் ஆகல, அப்போ நீ வாழும்போது என் கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். இதனுடைய அர்த்தம் என்ன? நான் எப்படி கஷ்டப்படணும் அதே மாதிரி நீயும் கஷ்டப்படணும், அப்போ தெரிஞ்சுப்ப என் பிரச்சனை என்னன்னு, நீ அனுபவிக்கணும் அப்படின்றதா இருக்குது. இது மிகவும் தவறான ஒரு காரியம். உங்கள் நாவிலிருந்து உங்கள் பிள்ளைகளை இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் நீங்கள் சபிக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியல, ஆனால் நிச்சயமாகவே உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் தமக்கு அடுத்தாற் போல தாய் தகப்பனாரை பிரதானமாய் வைத்திருக்கிறார். அதனால தான் 10 கற்பனைகளில் உன் தாய் தகப்பனாரை கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனையை பிரதானமாய் வைத்திருக்கிறார். அப்போது எவ்வளவு ஒரு அதிகாரம் உங்கள் நாவின் வார்த்தைக்கு இருக்குன்னு பார்த்துக்குங்க. இரண்டாவது, வேதமும் இதை குறித்து என்ன சொல்கிறது என்றால், நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இது பொதுவானது, தாய் தகப்பனாருக்குன்னு சொல்லலை, பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. நீங்கள் ஒருவரை ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நீங்கள் ஒருவரை சபித்தால் நிச்சயமாக அவர்கள் சபிக்கப்படுவார்கள். ஆனால் இது எல்லாருக்குமே பொருந்திடும் சொல்ல முடியாது. நாம் ஒரு பரிசுத்தமானாய், நீதிமானாய், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய், அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, நிச்சயமாகவே உண்டு. அப்போது ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும்போது தாய் தகப்பனாருக்கு தங்கள் பிள்ளைகள் மீது எவ்வளவு அதிகாரம் இருக்கும் பாருங்கள். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உங்கள் நாவின் வார்த்தையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சில காரியங்களை வேதத்திலேருந்து சொல்கிறோம் பாருங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நோவா தன்னுடைய மகனாகிய கானானை சபிக்கிறான். 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை சபிக்கிறான். திராட்சை ரசம் அருந்தி வெறிகொண்டு படுத்திருந்த போது, நிர்வாணமாக இருந்தபோது அவன் அதை கண்டு தன்னுடைய சகோதரர்கள் இடத்துல போயிட்டு கூறினது நிமித்தமாய் அவன் சபிக்கப்பட்டான். அவன் வெறுமனே சொல்லியிருக்க மாட்டான், கேலி பேசியிருப்பான். தன் தகப்பன் நிர்வாணமாய் படுத்து கொண்டிருப்பதை அவன் கேலியாய் பேசியிருப்பான், நகைத்திருப்பான். அதனால் நோவா அவனை சபித்தான். கானான் சோமுக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொன்னான். அதன்படியே பூமியில் அந்த ஜனத்தார் வாழ்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான், உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, தாய் தகப்பனாருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மேலும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து தன்னுடைய ஜீவ நாட்கள் முடிவதற்கு முன்பாக அந்த 12 பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை தரான். எப்படி தரான்? அந்தந்த பிள்ளைகளின் செய்கைக்கு தக்கதாய் அந்த 12 பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை தரான். யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படியே இந்நாள் வரை பூமியில் காரியங்கள் நடக்கிறதை நாம் காண்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது அது நிச்சயமாய் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் அவர்களை சபிக்கும் போது அது அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பிரதிபலிக்கும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போது உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும்போது நீங்கள் அவர்களை கடிந்து கொள்ளுங்க, அவர்களை தண்டிக்க கூட செய்யுங்க. ஒரு அடி கூட உங்கள் பிள்ளைகளை அடிச்சிடுங்க, அது தவறு கிடையாது. அது பெருசாக அவனை ஒன்றும் பாதிக்காது, அந்த நேரத்தில் தான் வலிக்கும், பிற்பாடு அது மறைந்து போயிடும். ஆனால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அவன் வாழ்வில் அப்படியே கிரியை செய்யும் என்பதை மறந்துடாதீங்க. அது நிமித்தமாய் அவன் நாளை பாடுகளை அனுபவிக்கும் போது, துன்பப்படும் போது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே உங்கள் பிள்ளைகளை தேவையற்ற வார்த்தைகளினால கடிந்து கொள்ளாதீங்க, சபிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும்போது அவர்களை அழைத்து அருகாமையில் அமரும்படி செய்து பொறுமையாய் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு, நாம் இப்படி வாழ வேண்டும், பொல்லாங்கனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு அன்பாய் கூற பழகுங்க, கடிந்து கொள்ளுங்க. ஆனால் வார்த்தையில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தகாத வார்த்தையினால் பேசியிருந்தால் அல்லது சபித்திருந்தால் தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. தேவனே, ஏதோ ஒரு கோபத்தில், ஏதோ ஒரு வருத்தத்தில் என் பிள்ளைகளை நான் சபித்து விட்டேன்,
சாபமான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்திட்டேன். தயவு கூர்ந்து தேவனே, என் வார்த்தைகளெல்லாம் எடுத்து போடுங்க, அழித்து விடுங்க. என்னுடைய வார்த்தை நிமித்தமாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தாக்கமும் உண்டாகக்கூடாது. அவர்கள் வாழ்வு நல்லபடியாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என் நிமித்தமாக என் பிள்ளைகளுக்கு எந்த விதமான கேடும் உண்டாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் பிரார்த்தனை வையுங்க. நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்பார். உங்கள் நிமித்தமாய் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு காரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தேவன் எடுத்து போடுவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.